சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த ரவுடி குறித்து தகவல் தெரிவித்த காங்கிரஸ் பிரமுகரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த கும்பலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சில நாட்களாக கொலை மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதால் காவல்துறை தலைமையகம் அந்த காவல் சரக பகுதியில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரியின் அரியாங்குப்பம் புறவழிச்சாலை பகுதி அருகே உள்ள அம்பேத்கர் நகரில் ஒரு கும்பல் தங்கியிருப்பதாக தகவல் நிலையத்திற்கு வந்தது. போலீசார் அங்கு சென்றபோது அங்கிருந்து தப்பியோட முயன்றவர்களை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து அவர்களிடம் வீச்சரிவால், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து 8 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னா, வசந்தகுமார், விஸ்வா, சுவாமிநாதன், ஆகாஷ், அரியாங்குப்பம் பிசிபி நகரைச் சேர்ந்த ராஜு, ராம்குமார் மற்றும் தினேஷ் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் செய்த விசாரணையில் இந்த கும்பலைச் சேர்ந்த ரவுடி விஸ்வா என்பவர் கஞ்சா விற்பனை செய்து வந்ததை அரியாங்குப்பம் பிசிபி நகரைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் கலையரசன் போதை தடுப்பு பிரிவு போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் சிபி நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருடன் இடம் வாங்கி விற்பனை செய்ததில் முன் விரோதம் இருந்ததால் கலையரசனை கொலை செய்ய இருவரும் நண்பர்களுடன் திட்டம் தீட்டி அங்கு ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்ததாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த வீச்சரிவாள், கத்தி மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள ரவுடி விஸ்வாவை போலீசார் தேடி வருகின்றனர்.